ஹாய் குட்டீஸ், வாங்க கதை கேட்கலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதையோட பேர் பொய் சொல்லாதே. ஒரு ஊரில் ஒரு கிராமம் இருந்துச்சான். அந்த கிராமத்தை சுற்றிலும் சின்ன சின்ன மலைகள் இருந்துச்சான். அந்த கிராமத்தில் இருந்த பெரும்பாலான மக்கள் விவசாயம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. சிலர் ஆடுகள் வளர்த்தாங்க, சிலர் மாடுகள் வளர்த்தாங்க. இந்த கதையில் நாம் பார்க்க போகிற கேரக்டர் ஆடு மேய்க்கிறவர். அவரோட பேர் ராமு. ராமு மிக சிறந்த உழைப்பாளி. தினமும் காலையில் அந்த ஆட்டுக்குட்டிகளை மலைக்கு கூட்டிகிட்டு போவார். ஒரு நாள் அவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் இவரை சந்திக்கிறதுக்காக நகரத்துக்கு வர சொல்லியிருந்தார். அதனால் தன்னோட பையன் சோமு கிட்ட அடுத்த நாள் காலையில் ஆடுகளை மேய்க்க சொல்லி கேட்டுக்கிட்டாரு. சோமு கொஞ்சம் பொறுப்பில்லாத விளையாட்டு பையன். அடுத்த நாள் காலையில் ஆட்டுக்குட்டிகளை கூட்டிக்கிட்டு அவன் மலை பகுதிக்கு போனான். ஆடுகளை புல்வெளியில் விட்டுட்டு அவன் ஒரு பாறையில் போய் உட்கார்ந்தான். அப்போ இந்த குறும்புக்கார சோமு பக்கத்தில் உள்ள வயல்களில் ஆட்கள் வேலை செய்கிறத கவனிச்சான். இந்த குறும்புக்கார சோமு என்ன பண்ணான் தெரியுமா? புலி வருது, புலி வருது, வாங்க எல்லாரும் ஓடி வாங்க அப்படின்னு சத்தம் போட்டான். மக்களும் அதை நம்பி சோமு ஏதோ ஆபத்துல இருக்கான்னு நினைச்சு ஓடி வந்தாங்க. சோமு கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வந்தது சோமு சொன்னது பொய்ன்னு. சோமு செஞ்ச இந்த வேலையால் அந்த கிராமத்து மக்கள் இந்த சின்ன பையன் சொன்னதை போய் நம்ம கேட்டுக்கிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடியாந்தோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா உண்மையான புலி வந்துருச்சு. சோமு பயத்தில் புலி புலின்னு கத்துனான். ஆனால் அங்கே யாருமே வரல. சோமு திரும்பவும் பொய் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சோமு அந்த பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். பாவம், அந்த ஆட்டுக்குட்டிங்களை புலிக்கிட்ட இருந்து அவனால் காப்பாற்ற முடியல. அந்த புலி அந்த ஆடுகளை கொன்று சாப்பிட்டுருச்சு. சோமு தன்னோட ஆடுகளை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதான். பொய் சொன்னது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஒருத்தரை ஒரு முறை நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்துனீங்க அப்படின்னா அடுத்த முறை நீங்கள் உண்மையே சொன்னாலும் அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க. அதனால என் செல்ல குழந்தைங்களா பொய் சொல்லக்கூடாது. என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இன்னும் இந்த மாதிரி நிறைய கதை கேட்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் செல்லங்களா.